வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்மே வந்து நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ் அது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, குவார்ட்டர்லி ஒன் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அசோக் லைலேண்ட், வோடாஃபோன் ஐடியா, ஆதித்யா பிர்லா ஃபேஷன், அதுக்கப்புறம் வந்து கடைசியா ஆஸ்ட்ராஸெனக்கா. இந்த 4 ஸ்டாக்கோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ட தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல்ல போடுற அனைத்து கன்டென்ட்டுமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைட். இது வந்து எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் ஆர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ள நம்மளுடைய சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். பார்ப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வந்து நான் வின் பண்றேனா இல்ல லூஸ் பண்றேனா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. அசோக் லேலண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ரெவென்யூ வந்து போன வருடம் வந்து 8,600 கோடி கிட்ட லாபம் பண்ணியிருக்காங்க இதே குவார்ட்டர்ல. இப்போ வந்து பார்க்கும்போது 8,725 கோடி வந்து அவங்க லாபம் பண்ணி, அவங்களுடைய ரெவென்யூ வந்து 1.5% வந்து உயர்ந்திருக்கு. ஈபிட்டா பார்த்தோம்னாக்கா 911 கோடியில இருந்து 970 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஈபிட்டா வந்து 6.5% வந்து உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ ஃபைனலா வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இதுவாயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, 526 கோடியில இருந்து 594 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 13% வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இயர் இயர்ல பார்க்கும்போது இந்த குவார்ட்டர்ல வந்து நான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்லாவே வந்து பாசிட்டிவான ஒரு இதுதான். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் வந்து அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மீடியம் அண்ட் ஹை கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா 28.9ல இருந்து 30.7 உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 1.8% கிட்ட அவங்களோட பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு வந்து நல்ல growth வந்து இது பண்ணுது. எக்ஸ்போர்ட் வால்யூமே பார்த்தோம்னாக்கா 2335 யூனிட்ல இருந்தவங்க இப்போ வந்து 3011 யூனிட்டா வந்து உயர்ந்திருக்காங்க. இது வந்து 29% வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் வால்யூமே வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அசோக் லைலேண்ட் வந்து அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பாத்வேல தான் இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட்ஸும் பண்றாங்கன்றது தெரியுது. அண்ட் அவங்களுடைய கம்பெனியான ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படின்ற வந்து அவங்களுடைய ஈபிட்டா வந்து பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கு. அண்ட் அவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸோடைய ஃபுட் பிரிண்ட் அந்த எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங்ல வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்டிங்ஸ் வந்து பண்ண போதா வந்து இம்ப்ளிமெண்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த இயருக்கு. ப்ளஸ் வந்து அவங்களுடைய குளோபல் புஷ்மே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது ரெனியூடு ஃபோக்கஸ் அவங்களுடைய டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் இல்லாம நான் கமர்ஷியல் வெஹிக்கிள் டைவர்சிஃபிகேஷனான அவங்களுடைய பவர் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் டிரைவிங் இதுலேருந்துமே வந்து அவங்களுக்கு வந்து growth வந்து இதுவாயிருக்கு. ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் மார்க்கெட்லேயே அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு வந்து இங்கே வந்து நல்லா தெரியுது. ஆஃப்டர் சேல்ஸ்லையுமே அவங்களுடைய growth வந்து பதிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மார்ஜின் ஃபோக்கஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து வெரி ரீசென்ட் டைம்ஸ்ல ஸோ மிட் டேர்ம்லேயே வந்து அவங்களுடைய இபிட்டா மார்ஜினை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிப்போர்ட்ல வந்து எப்படி வந்து அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. லீடர்ஷிப்போட கமெண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டபிள் அண்ட் growth நோக்கி தான் வந்து இருக்கு. அண்ட் அவங்க வந்து சுப்ரியர் ப்ராடக்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ப்ளஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸுக்கு வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுன்றது அவங்களுடைய லீடர்ஷிப் வந்து ஃபோக்கஸ்டா வச்சிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க ரெவென்யூ வந்து 10,508 கோடியில இருந்து இப்போ வந்து 16,000 கோடியா வந்து ரெவென்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5% வந்து அவங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா 4,205 கோடியிலேருந்து 4,612 கோடியா இருக்கு. ஸோ ஈபிட்டாவுமே வந்து 10% வந்து உயர்ந்திருக்கு. அவங்க போன வருடம் இதே குவார்ட்டர்ல வந்து 6,432 கோடி வந்து லாஸ் மேக் பண்ணியிருந்தவங்க. இப்போ வந்து 6,608 கோடி வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 2.7% வந்து லாஸ் வந்து இன்னும் அதிகமா தான் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரை விட. ஆனா வந்து ஆம், ஆவரேஜ் பெர் யூசரோடைய ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூ. 154 இருந்தது. இப்போ வந்து 177 உயர்ந்திருக்கு. 15% கிட்ட அது வந்து உயர்ந்திருக்கு. 4G அண்ட் 5G சப்ஸ்கிரைபர்ஸ்மே வந்து 126.7 மில்லியன்ல இருந்து 127.4 மில்லியனா வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 5G ரோல் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஸோ 22 சிட்டில வந்து அவங்க ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அது 13 சர்க்கிள் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி ஸோ ரிமோட் ஏரியாஸ் இருக்கும் இல்லைங்களா, ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்து சேட்டலைட் ப்ராட்பேண்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய நெட்வொர்க்கும் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு. அதாவது 4G கவரேஜ் வந்து இப்போ வந்து 80% ஆஃப் பாப்புலேஷன் வரைக்கும் அவங்க வந்து 4G கவரேஜ் வந்து ரீச் அவுட் பண்றத இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கேபெக்ஸ் பிளான் அதாவது அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 500லேருந்து 550 பில்லியன் வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து தேவை இருக்கு. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து எதனா கடன் கிடைக்குமா அப்படின்றத வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்து இந்த 500லேருந்து 550 பில்லியன் யாருனாச்சும் கடன் தரும் பட்சத்தில அவங்க நியூ டெக்னாலஜியான 5G அண்ட் 4G வந்து மத்த இடங்கள்லயும் வந்து அவங்க இன்கிரீஸ் பண்றதுக்கான இதெல்லாமே பிளான் பண்ணுவாங்க. அண்ட் சிஇஓ உடைய வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்க வந்து எப்படியோ வந்து ஒரு குவார்ட்டர வந்து எந்த ஒரு மேஜர் லாஸும் இல்லாம வந்து எப்படியோ வந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் லாஸ் வந்து அதாவது வோடாஃபோன் ஐடியாவும் மெர்ஜ் ஆனதுல இருந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய லாஸ் வந்து இந்த குவார்ட்டர்ல இருந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இத வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் சைனா தான் பார்க்குறாங்க. பட் என்ன அடி வாங்குனாலும் கம்பெனி வந்து ஒரு நல்லா வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் எடுத்துட்டு போறாங்க. பார்ப்போம் நாம நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து வோடாஃபோன் ஐடியா எப்படி வந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இது பண்றாங்க, போஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ஸ் அண்ட் ரீட்டெயில் வந்து பார்த்தோம்னாக்கா, கடந்த குவார்ட்டர்ல வந்து 8,600 கடந்த வருடத்து குவார்ட்டர்ல வந்து 8,670 கோடி லாபம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 9,503 கோடி பண்ணி அவங்க கிட்டத்தட்ட 9.6% வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தோம்னாக்கா 770 கோடியிலிருந்து 1,254 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 63% வந்து உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அவங்களுடைய ஃபைனல் எல்லாமே போகி ஃபைனலா வர ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 760 கோடியில இருந்து 835 கோடியா உயர்ந்திருக்கு. இது வந்து 10% வந்து உயர்ந்திருக்கு. 10%. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் அப்படின்றதுல இருந்து மட்டும் பார்த்தோம்னாக்கா, அவங்களுடைய ஈபிட்டா மார்ஜின் வந்து 17.5 இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 4% கிட்ட லாஸ்ட் வருஷம் இதே குவார்ட்டரை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எத்னிக் வியர் பிராண்ட் எபிட்டாவை பார்த்தோம்னாக்கா, கடந்த வருடம் வந்து லாஸ் வந்து 30 கோடி வந்து பண்ணியிருந்தவங்க, இப்போ வந்து 310 கோடி வந்து ஈபிட்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து அவங்களுடைய இந்த குவார்ட்டர் வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க 2 டிசைனர் கூட வந்து டை அப் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அக்யூசியேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. சப்யசாஷி அண்ட் தருண் தஹிலியானி அப்படின்றது. இது வந்து அவங்களுடைய எத்னிக் வியரோடைய இத வந்து வந்து அதிகப்படுத்துதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஸோ ஒரு இது வந்து அவங்க வந்து 51% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வந்து 33% தான் வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நோட் போட்டிருக்காங்க. நாங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக் எங்களுக்கு வேணும்னா 15 வரைக்கும் நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்போன்ற மாதிரியே போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மல்டி சேனல் பிளே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 25,000த்துக்கும் மேற்பட்ட மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது பல பிராண்ட்ஸ வந்து ஒண்ணா போட்டு சேல்ஸ் பண்ற அவுட்லெட்ஸ், ஷாப்ஸ். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட்ஸ் இவங்க வந்து 2,699 வச்சிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஸோ ஆலன் சோலி அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இது இருக்கும் இல்லைங்களா? வேனிசன் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து செப்பரேட்டாவே அவங்க வந்து அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவுட்லெட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம 342 பேந்தலூன் ஸ்டோர்ஸுமே வந்து ஆதித்யா பிர்லா அண்ட் ரீட்டெயில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து டைரக்ட் டு கஸ்டமர்ஸ்க்காக பிராண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ்ல வந்து அவங்க குயிக்கா வந்து ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. எல்லா கம்பெனியுமே இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. பார்ப்போம் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது. அண்ட் அவங்களுடைய இன்னர்வியர் அண்ட் யூத் ஃபேஷனான வேனிசன், ஃபாரெவர் 21, அமெரிக்கன் ஈகிள் இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன வந்து ஃபைனலா சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரெக்கவரி ஆயிருக்குன்றது வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து அவங்களுடைய பிரீமியமைசேஷன் அவங்களுடைய கம்பெனி அண்ட் பிராண்டோட பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து காஸ்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டிரைவ் பண்ண போதாவும் சொல்லியிருக்காங்க. அது எதுக்காகனாக்கா அவங்களுடைய மார்ஜினை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அந்த மார்ஜின் தான் அவங்களுடைய கம்பெனியுடைய ப்ராஃபிட். அண்ட் ஃபைனலா வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ராசெனகா பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களோட ரெவென்யூ வந்து 2,850 கோடியில இருந்து 3,200 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 12% கிட்ட அவங்களோட ரெவென்யூ உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா 370 கோடியிலேருந்து 420 கோடியா உயர்ந்திருக்கு. இது வந்து 13% வந்து உயர்ந்திருக்கு. அவங்களுடைய ஆர்&டி ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தோம்னாக்கா 950 கோடியில இருந்து 1,050 கோடியா உயர்ந்திருக்கு. இது வந்து 10.5% வந்து உயர்ந்திருக்கு. அவங்களுடைய ஹாங்காலஜி ஷேர் ஆஃப் ரெவன்யூஸ்ல பார்க்கும்போது 44லேருந்து 47% உயர்ந்து 3% வந்து ஈரானியர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேர் டிசீஸ் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 400 கோடியிலிருந்து 480 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 20% வந்து அவங்களுடைய ஈரானியர்ல வந்து அவங்க ரேர் டிசீஸ் செக்மெண்ட் வந்து மட்டுமே வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூஸ். ஸோ தெரபி ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆங்காலஜி
கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி அண்ட் ரேர் டிசீசஸ் இதெல்லாம் தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க தெரபி இது. இதுல வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பைப்லைன்ல வந்து 72 ரெகுலேட்டரி ஈவென்ட்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. பிளஸ் வந்து 29 ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸ்மே வந்து ப்ராக்ரஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபினான்ஷியல் 25க்கு. ஸோ இந்த வருடம் வந்து இது எல்லாமே அப்ரூவல் ஆகும் பட்சத்துல இந்த கம்பெனி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்கன்றது நமக்கு வந்து கிளியரா தெரியுது. அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி குரோத்துமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஸோ 0 எமிஷன வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணுவோன்ற மாரி சொல்லியிருக்காங்க 2026ல. அண்ட் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் ஆன ஸோ என்விரான்மென்ட்டுக்கு பொல்யூட் பண்ண வேண்டிய கேஸஸ் அதெல்லாமே வந்து 59.3% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து 2026ல வந்து அத வந்து 0 ஆக்கிடுவோம் நாங்க. 100% வந்து நாங்க இந்த பொல்யூஷன் ரிடக்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணிடுவோன்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களுடைய கம்பெனியான ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து அலிக்ஸான் இன்டிகிரேஷன்ஸ். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வந்து ரேர் டிசீஸ் போர்ட்ஃபோலியோக்கு எல்லாமே வந்து இந்த அலிக்ஸாண்டர் இன்டிகேஷன் மூலியமா தான் வந்து சப்ளை வந்து இது வந்து அவங்க பிளான் பண்றாங்க. இது வந்து இந்த கம்பெனி இவங்க அக்யூசேஷன் பண்றதா இருக்காங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, இவங்களுடைய ரேர் டிசீஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுன்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா வந்து சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஆன் ட்ராக்ல தான் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க 2030க்குள்ள 15 புதிய மெடிசின்ஸுமே அவங்க வந்து இது பண்ண போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சயின்ஸ் ரிலேட்டடா தான் அவங்களோட குரோத் எல்லாமே இருக்க போகுதுன்றதையும் இங்க அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ்ல எதனாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் பத்தின வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் இல்ல வேற எதனா ஒரு ஸ்டாக்கை பத்தின ஃபண்டமெண்டலா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். உடனே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.